இந்த கொஸ்டின் பாருங்க. 9வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a wire of length L and area of cross section E is 0.4 ohm. The resistance of a wire of same material of a same length and area of cross section 4A will be அப்படின்றதுக்கா ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி அதாவது என்ன, இந்த லென்த் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இப்படி வந்தாவே என்ன ஞாபகத்துல ரெசிஸ்டிவ் ரிலேட்டடா ஒரு ஃபார்முலா இருக்கு பாத்தீங்களா, அது ஞாபகத்துல வந்துடும். அது என்ன ஃபார்முலா? ரோஸ் ஈக்குவல் டு ஆர்ஏ பை வந்து எல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க 0.4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு வயராம் சேம் மெட்டீரியல் தான் இருக்கான், சேமான லென்த்ல தான் இருக்கான். அதே மாதிரி வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் மட்டும் வந்து வேறுபடுது. அதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலேன், இந்த ஃபார்முலால வந்து அவங்க ரெசிஸ்டன்ஸ் தானே இருக்கு. அப்ப நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஆர் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல ஒன்று கொடுத்துருக்காங்களே, ரெசிஸ்டன்ஸ் வந்து சம்மந்தப்பட்டு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இதுக்கான இதை வந்து நான் முதல்ல வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா எழுதிக்கிறேன். அப்ப அது எழுதுனா ஆறுக்கான, அதாவது ஆறுனா ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு 0.4 ரைட்டா. அப்ப 0.4 ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ அப்படின்னு இருக்கட்டும். சரி, இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்ப ரெண்டாவது ஒன்று சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு வந்து என்னன்னா வயர் அதோட சேம் மெட்டீரியல். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, மெட்டீரியல் வந்து சேம், ஓகேவா, லென்த்தும் சேம் சொல்றாங்க. அப்ப லென்த் சேம், ஆல்ரெடி வந்து நான் என்ன எடுத்திருக்கேன், ஆல்ரெடி வந்து எல் தான் எடுத்திருக்கேன். அப்ப இப்பயும் என்னன்னா எல் தான் எடுக்கணும், ரைட்டா. அதே மாதிரி ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன் மட்டும் வந்து 4A வாங்க. முதல்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஏ அப்படின்னு எடுத்திருக்கேன். இங்கேயும் எழுதிக்கிறேன், எல் வந்து எல் தான் எடுக்க போறேன். ஆனா ஏ மட்டும் என்ன பண்ண போறேன்னா 4A அப்படின்னு வந்து எடுக்க போறேன், ரைட்டா. இப்ப என்ன ஃபார்முலா வந்து R equal to rho L by A. இது வந்து என்னன்னா அந்த நியூவான வந்து வயர், ரைட்டா. அந்த நியூ வயர்ல வந்து பண்றோம், நியூவான வயர், ரைட்டா. இப்ப ஆர் வேணா இருக்குன்னா ரோ இருக்கட்டும், நான் எல்லுக்கு வந்து எல் தான் எடுப்பேன். ஆனா ஏ மட்டும் என்ன 4A அப்படின்னு எடுப்பேன், ரைட்டா. ஸோ 4A அப்படின்னு எடுப்பேன். இது எப்படின்னா 1/4 அப்படின்னு எழுதலாமா, ரோ எல் பை ஏ அப்படின்னு எழுதலாமா. ஏன்னா இந்த 1/4 தனியா எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். இப்ப இந்த மாதிரி இருக்கட்டும். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த இருக்கு பாத்தீங்களா, இது ஈக்குவலண்ட் என்ன, இங்க இருக்கு பாருங்க. இந்த ஃபார்முலா இருந்து ரோ எல் பை ஏ ஈக்குவலண்ட் என்ன எடுத்திருக்கும், 0.4 அப்படின்னு எடுத்திருக்குமா. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 1/4 இருக்கட்டும், என்ன பண்ணுவேன் 0.4 அப்படின்னு போடுவேன்னா, அந்த 4க்கு 4க்கு அடியும் போது என்ன 0.1 அப்படின்னு வருமா. அப்ப என்ன ஆகுது, நியூ வயர்ல ரெசிஸ்டன்ஸ் என்ன 0.1 ஓம் அப்படின்னு வரப்போகுது, ரைட்டா. பழைய இதுல என்ன இருக்கு, பழைய வயர்ல அதோட ரெசிஸ்டன்ஸ் 0.4னா, இப்ப இந்த புது வயரு அதுல சேம் மெட்டீரியல் சேம் லென்த் கிராஸ் செக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா அங்க வர்ற இது ரெசிஸ்டன்ஸ் மின்தடை பார்த்தோன்னா 0.1 ஓம். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி தான் வரும்.